Welcome Tamil. தற்போதைய உலகின் முக்கிய செய்தியாக, தலைப்புச் செய்தியாக, பரபரப்புச் செய்தியாக இருப்பது பங்களாதேஷ் புரட்சி. பங்களாதேஷ் புரட்சி ஏன் எதனால் என்றால், சுமார் 15 ஆண்டுகளாக பங்களாதேஷை கட்டி ஆண்டவர் ஷேக் ஹசீனா. இந்த 15 ஆண்டுகளில் அவர் ஆடாத ஆட்டமில்லை, பாடாத பாடல் இல்லை. பங்களாதேஷிலே அவர் சர்வாதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்தாலும் ஆரம்பத்தில் அவர் ஒரு சர்வாதிகாரியாகவே செயல்பட்டார். தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த தில்லுமுள்ளெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை தில்லுமுள்ளையும் செய்தார். தேர்தல் என்று பெயருக்கு வைத்துவிட்டு தேர்தலில் தன்னுடைய தில்லுமுள்ளுகளை பயன்படுத்தி வெற்றி பெற்று வந்தார். அங்கிருந்த எதிர்கட்சிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கினார். இவருடைய முக்கிய அரசியல் எதிரியாகவும் முக்கிய அரசியல் கட்சியாகவும் இருக்கக்கூடிய ஹாலிதா ஜியாவுடைய கட்சியை அடக்கி ஒடுக்கினார். ஹாலிதா ஜியாவை சிறையில் தள்ளினார். இப்படி எதிர்கட்சிகளை எல்லாம் அடக்கி ஒடுக்கி ஜனநாயகத்தை எல்லாம் கேலி கூத்தாக்கி சர்வாதிகார ஆட்சி நடத்தி வந்தவர்தான் ஷேக் ஹசீனா. தன்னை அசைக்க முடியாது, தான் மிகப்பெரிய பலத்தோடு இருப்பதாக மாறுதட்டி கொண்டவர். அண்டைய நாடான இந்தியாவோடு இந்தியா எந்த தவறுகள் செய்தாலும் அவைகள் எதையுமே கண்டுகொள்ளாமல் இந்தியாவோடு நேசக்கரம் நீட்டியவர். எந்த நிபந்தனையும் இல்லாமல் நேசக்கரம் நீட்டி வந்தவர் தான் அந்த ஷேக் ஹசீனா. ஆக அசைக்க முடியாத சக்தியாக, என்னை எவனாலும் அசைக்க முடியாது என்று மாறுதட்டி கொண்டிருந்த ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷ் மக்கள் அசைத்து மட்டும் பார்க்கவில்லை, அடித்து விரட்டி இருக்கிறார்கள். எந்த வலிமையான தேர்தல் வெற்றியை நீ பெற்றிருந்ததாக சொன்னாலும் மக்கள் உனக்கு எதிராக எழுந்துவிட்டால் அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஆளக்கூடிய எத்தனை பலமுள்ள ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, ஓடித்தான் ஆக வேண்டும் என்பதற்கு பங்களாதேஷ் புதிய ஒரு உதாரணமாக மாறியிருக்கிறது. நேற்று இலங்கை, இன்று பங்களாதேஷ், நாளை யாரோ என்பது உங்களுக்கு தெரியும். இன்று இலங்கையிலே ஏற்பட்ட மக்கள் புரட்சிக்கும் அங்கு ஆண்டவர்கள் அடித்து விரட்டப்பட்டதற்கும் என்ன காரணம் இருந்ததோ அது மாதிரி பங்களாதேஷுடைய அந்த மக்கள் புரட்சிக்கு என்ன காரணங்கள் தற்போது இருக்கிறதோ இதே காரணங்கள் இந்தியாவிலேயும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஹாலிதா ஜியாவை பொறுத்தவரை நாட்டினுடைய அந்த வளர்ச்சி அவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பானதாக இருந்தது. அதல பாதாளத்தில் கிடந்த பங்களாதேஷ் கரன்சியை அவர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். நாட்டை முன்னேற்றினார் என்பதில் சந்தேகமில்லை. அவர் நாட்டை முன்னேற்றினார் என்பதை கூட பார்க்காமல் அவருடைய சர்வாதிகாரம் மேலோங்கி நின்றதுனால, அவருடைய திமிர் மேலோங்கி நின்றதுனால, அவர் எதிர்கட்சிகளை அழிப்பது, ஒழிப்பது, அடக்குவது மேலோங்கி நின்றதுனால அவர் நாட்டை மேம்படுத்தினார், முன்னேற்றினார் என்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் அவரை நாட்டை விட்டு அடித்து விரட்டி இருக்கின்றனர் பங்களாதேஷ் மக்கள். அது மாதிரி தன்னை அசைக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்த ராஜபக்சேவை ஸ்ரீலங்கா மக்கள் புரட்சியின் மூலம் அடித்து விரட்டி இருக்கின்றனர். இந்தியாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால் தற்போது ஒரு பாசிச ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பங்களாதேஷில் என்ன காரணங்கள்? அந்த பங்களாதேஷனுடைய போராட்டம் தொடங்குவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது என்னன்னாக்கா, இந்த ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு விஷயத்தில் ஷேக் ஹசீனா விளையாடியதிலிருந்து தான் மாணவ போராட்டம், மாணவர் எழுச்சி தொடங்கி அது மிகப்பெரிய புரட்சியாக வெடித்து இன்று ஷேக் ஹசீனாவை பங்களாதேஷை விட்டு வெளியேற்றி இருக்கிறது. ஹாலிதா ஜியாவை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இப்போ இந்த இடஒதுக்கீடுல நடத்திய விளையாட்டுனாக்கா, சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு 32% இடஒதுக்கீடு அங்கே இருந்து வந்தது. அந்த இடஒதுக்கீட்டை இந்த ஷேக் ஹசீனா தவறாக பயன்படுத்தி தனக்கு வேண்டியவர்களுக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் வழங்கியதனால அதை ரத்து செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த போராட்டம் அதை கோர்ட் ரத்தும் செய்துவிட்டது. பிறகு ஷேக் ஹசீனாவை அடித்து விரட்டுவதில், நாட்டை விட்டு வெளியேற்றுவதில் போய் முடிந்திருக்கிறது. இது மாதிரி இந்தியாவிலேயும் இடஒதுக்கீடோடு விளையாடக்கூடிய சில சாத்தான்கள் தான் அரச பீடத்திலே அமர்ந்திருக்கிறார்கள்.
பங்களாதேஷனுடைய புரட்சிக்கு சொல்லப்படுகின்ற எல்லா காரணங்களும் இந்தியாவிலும் இருக்கிறது. இந்திய மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், இந்திய மக்களும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்திய மக்கள் கோழைகள் அல்ல என்பதை காலம் முடிவு செய்யும். நான் முதலிலேயே சொன்னது போல, நேற்று ஸ்ரீலங்கா, இன்று பங்களாதேஷ், நாளை யார் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். காலம் கணியும் பொழுது இந்த கொடியவர்களின் அட்டூழியங்களுக்கு முடிவுரை எழுதப்படும் என்ற வரலாறு மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றை தற்போது பங்களாதேஷும் மீண்டும் ஒருமுறை நமக்கு காட்டியிருக்கிறது.